ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே இந்த மார்கழி மாதத்திலே பூர்வாச்சாரியர்களை கொண்டாடும் விதமாக பூர்வாச்சாரியர்களின் அனுபவமாக திருப்பாவையினுடைய வியாக்கியானங்களிலே காட்டப்பட்டுள்ள பூர்வாச்சாரியர்களின் ஐதிஹ்யங்கள், வார்த்தைகள் மற்றும் சம்வாதங்கள் என்று இந்த தொகுப்பிலிருந்து ஒரு சிலவற்றை திருப்பாவையில் பூர்வாச்சாரியர்களின் திருவாய்மொழிகள் என்ற தலைப்பிலே நாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்கின்ற பாசுரம். இந்த பாசுரத்திற்கு சுவாமி பராசர பட்டரினுடைய ஒரு ஐதிஹ்யம் மற்றும் ஒரு வார்த்தையை நாம் இன்றைய தினம் அனுபவிக்க உள்ளோம். இந்த பாசுரத்துக்கு உயிராக இருக்கக்கூடிய திருநாமம் உத்தமன் அப்படின்னு சொல்லலாம். உத்தமன் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இங்க ஸ்ரீ வாமனன் திருவிக்கிரமனாக வளர்ந்த அந்த வைபவத்தை கொண்டாடும் விதமாக எம்பெருமானை உத்தமன் என்று அழைத்து கொண்டாடுகின்றாள். பொதுவாக மனிதர்களை 4 வகைப்படுத்தலாம்: அதமாதமன், அதமன், மத்தியமன் மற்றும் உத்தமன். அதமாதவன் அப்படிங்கிறவன் எப்படின்னா தானும் அழிந்து தன்னை சார்ந்தவர்களையும் அழிக்கக்கூடியவன். அதமன் அப்படிங்கிறவன் மற்றவர்களை அழித்து தான் நன்றாக இருக்கக்கூடியவன். மத்தியமன் அப்படிங்கிறவன் மற்றவனும் அழியக்கூடாது தானும் அழியக்கூடாது என்று இருக்கக்கூடியவன். ஆனால் உத்தமன் என்பவன் தன்னை அழியமாறி செய்தாவது மற்றவர்களை காப்பாற்றும் எண்ணம் படைத்தவன். அதிலும் எம்பெருமான் எப்படினாக்க புருஷோத்தமனாக இருக்கின்றான். இப்போ இந்த உத்தமன் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு சுவாமி பராசர பட்டர் காலக்ஷேபம் சாதித்து கொண்டு இருக்கும் பொழுது சொல்றார், எம்பெருமான் எப்பேற்பட்டவன்னு சொன்னா மற்றவர்களுடைய துக்கத்தை தாங்கக்கூடிய இயல்பு இல்லை எம்பெருமானுக்கு. ஆன்று சம்சயம் கருணை அப்படிங்கிற குணத்தினாலே எம்பெருமான் துக்கத்தை தாங்க மாட்டான். அதற்காகத்தான் எம்பெருமான் இந்த பூமியிலேயே திரு அவதாரம் செய்கின்றான். ஸ்ரீவைகுண்டத்து இருக்கும் பொழுது நித்திய சூரிகளும் நித்தியாத்மாக்களும் சூழ்ந்திருக்க அவனுக்கு அனவரதமும் கைங்கரியங்கள் செய்து கொண்டிருக்க எம்பெருமானுக்கு யாரை நினைத்து வருத்தம்னு கேட்டாக்க சம்சாரிகளான நம்மை நினைத்து வருத்தம். அடடா, இந்த சம்சாரிகள் இந்த பூமியிலே எவ்வளவு துக்கப்படுகின்றார்களே என்று வருத்தப்பட்டு எம்பெருமான் நமக்காக திரு அவதாரம் செய்கின்றான். அதே போலத்தான் இந்த இடத்துல வாமனனாக எம்பெருமான் இந்திரனுக்கு பூஹு புவஹா சுவஹா என்று அந்த 3 லோகங்களையும் மீட்டு கொடுப்பதற்காக திரு அவதாரம் செய்தான் உபேந்திரனாக. இப்போ எம்பெருமான் இந்திரனுக்காக மகாபலியிடத்திலே யாச்சகம்னா என்னன்னே தெரியாத எம்பெருமான் கொடுத்தே சிவந்த கரங்களான எம்பெருமான் முதல் தடவையாக சென்று யாசிக்கின்றானே, அப்போ எப்பேற்பட்ட உத்தமன் அவன்னு சொல்லிண்டே வரார். அதற்கு மேலாக இந்திரனுக்கு துன்பம் அப்படின்னு இருக்கும் வரைக்கும் எம்பெருமான் வாமனனாக சுருங்கிய எம்பெருமானாக இருக்கின்றான். அதே நேரத்திலே 3 உலகங்களை மீட்டுக் கொடுத்தவுடன் இந்திரனுடைய துயர் தீர்ந்தது என்ற மகிழ்ச்சியினாலே ஓங்கி உயர்ந்தான் எம்பெருமான். இப்படின்னு இதெல்லாம் சொல்லிண்டே வரார். அப்போ அந்த கோஷ்டியிலே ஒரு சலசலப்பு. அவர்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகம். என்னன்னு கேட்டா, எம்பெருமான் என்பவனை எப்படி சொல்கின்றோம்? அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனேன்னு சொல்றோம். அவிகாராய அப்படின்னாக்க மாற்றம் அடையாதவன், நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ நாம் அனைவருக்கும் இந்த விகாரங்கள் உண்டு. சுருக்கம், பெருக்கம், சில நேரங்கள்ல துக்கம், சில நேரங்கள்ல இன்பம் என்று இப்படி மாறி மாறி சில விஷயங்கள் நமக்கு நடக்கிறது. காரணம் என்னன்னாக்க கர்மாதீனமாக அதுலேயும் இந்த தேகத்திலே இருப்பது பிரகிருதி சம்பந்தம் என்று இதனாலே நம்ம அனைவருக்கும் ஒரு விகாரம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எம்பெருமான் என்பவன் எப்பேற்பட்டவன்? அவிகாரனாக இருக்கக்கூடியவன். அதற்கு மேல அவனுக்கு துக்கம்னு சொல்ல முடியுமா? துக்கம்னு சொன்னா அது தோஷமாகாதா? ஏன்னா வேதங்கள் அவனை நிரதிசய ஆனந்தன் என்றும் அவாப்த சமஸ்த காமன் தானே சொல்லி கொண்டாடுறது. அவாப்த சமஸ்த காமன் அப்படின்னாக்க ஏதோ ஒன்றை பெற்றுத்தான் தான் நிறைவை அடைய வேண்டும் என்பது கிடையாது. இயற்கையாகவே எம்பெருமான் பூர்த்தியுடன் கூடியவன். அதற்கு மேலாக சதாசர்வ காலமும் ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், அப்பேற்பட்ட அவனுக்கு ஒரு துக்கம்னு சொன்னா அது பொருந்தவில்லையே, அது தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஏற்படுறது. அவனுக்கும் ஒரு இழவு உண்டோ? அனைத்து கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமான எம்பெருமானுக்கும் துயர் என்பது உண்டோ என்று இப்படி பல கேள்விகள். அதற்கு அதி அற்புதமாக சுவாமி பராசர பட்டர் சமாதானம் தெரிவிக்கின்றார். அவர் சொல்றார், பிறர்படும் துன்பம் கண்டு தான் துயர் அடைவது என்பது தோஷம் அல்ல, அது மிகவும் சிறந்த உயர்ந்த நற்குணம் என்று சொன்னார். இதற்காக ஸ்ரீ ராமாயணத்திலே இருந்து ஒரு ஸ்லோகத்தையும் மேற்கோளாக காட்டுகின்றார். இது எங்க நடக்கிறதுனாக்க, தசரத சக்கரவர்த்தி ராமபிரானுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த பின் அயோத்தியாவாசிகளிடத்தே அதை தெரிவிக்கிறார். அயோத்தியாவாசிகளுக்கோ ஏக சந்தோஷம், ராமனுடைய கல்யாணங்கள் குணங்களை சொல்லி சொல்லி கொண்டாடிண்டே இருக்கா. இது அயோத்தியா காண்டத்தினுடைய
இரண்டாவது சர்க்கம் முழுக்க பார்க்கலாம். அப்படி கொண்டாடும் பொழுது ராமனுடைய கல்யாண குணங்களை கொண்டாடும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வியசனேஷு மனுஷ்யானாம் ரிஷம் பவதி துக்கிதா என்று. இது அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு வாக்கியம் தான், ஒரு பதம் தான். அடுத்த பதம் என்னன்னாக்க உத்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி என்று. இப்போ வியசனேஷு மனுஷ்யானாம் ரிஷம் பவதி துக்கிதஹான்னா என்ன அர்த்தம்னாக்க மக்கள், அதாவது ராமபிரானை சார்ந்த அயோத்தியா வாசிகள், அவனுடைய அடியார்கள் துன்பம் அடையும் பொழுது ராமபிரான் அவர்களை காட்டிலும் பல மடங்கு துன்பம் அடைகின்றான் என்று அயோத்தியா வாசிகளை ஒப்புக்கொண்டு கொண்டாடுகிறார்கள். இது ஒரு பகுதி தான். இன்னொரு பகுதி என்ன, உத்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி என்று. இதே அயோத்தியாவாசிகளுடைய கிரகத்திலே ஒரு நல்ல விஷயம் நடந்தால், ஒரு மக்கட்பேரோ இல்ல கல்யாணம் என்று இப்படி ஒரு உற்சவமோ ஏதோ நடந்தா ராமபிரான் எப்படி இருப்பானாம், தான் பெற்ற தகப்பனை போல சந்தோஷம் அடைகின்றான் என்று இதே அயோத்தியாவாசிகள் ஒப்புக்கொள்றார். அப்போ அந்த மக்களுக்கு துன்பம்னா எம்பெருமான் அவர்களை விட பல மடங்கு துன்பம் அடைகின்றான், அவர்களுக்கு ஒரு சந்தோஷம்னா எம்பெருமான் அவர்களை விட பல மடங்கு சந்தோஷம் அடைகின்றான். அப்போ துக்கத்தின் பொழுது சுருங்குகின்றான், சந்தோஷத்தின் போது பெருகுகின்றானே எம்பெருமான். அப்ப பட்டர் கேட்டாராம், அப்போ இப்படி அயோத்தியாவாசிகள் இந்த குணத்தெல்லாம் கொண்டாடிட்டு வராளே, இது நற்குணமாக சொல்வதா இல்ல இது தோஷமா குற்றமா, நீங்களே சொல்லுங்க என்று கேட்கிறார். அப்போ என்னன்னா, இந்த துக்கம் என்பது எம்பெருமானுக்கு எதனால் பிறக்கின்றது என்றால் காருண்யம் என்ற உயர்ந்த குணத்தினால் பிறக்கின்றது. அப்போ இந்த துக்கம் காருண்யம் என்ற உன்னதமான குணத்தினால் ஏற்படுவதனால் இது நற்குணமே ஆகும் என்று தலை கட்டினார். அப்போ ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னாக்க பரதுக்க துக்கிதா என்று, துன்பப்படும் ஒருவனிடத்திலே கருணையை காட்ட வேண்டியது மிகவும் அவசியம் என்று. இதனுடைய தொடர்ச்சியாகவே பட்டருடைய வார்த்தை ஒண்ணு, இது 4000 படியிலே காட்டப்பட்டுள்ளது. இப்போ பார்த்த ஐதிஹ்யம் 6000 படியில இருக்கு. அடுத்ததாக இந்த வார்த்தை 4000 படியிலே காட்டப்படுறது. என்ன கேள்வினாக்க, இப்போ இந்திரனுக்காக எம்பெருமான் மாவலி மூவடி மந்தா என்று போய் இப்படி யாசித்தானே, இது இந்திரனுக்காக மட்டும் செய்த செயலா, இந்திரனிடத்திலே மட்டும் எம்பெருமானுக்கு ஒரு பாரபட்சமா, ஓரவஞ்சனையா, ஒரு பயாஸ், அவன் மட்டும் நல்ல அடியவன் வச்சுட்டு இருக்கானா எம்பெருமான்னு இப்படி ஒரு கேள்வி. அதற்கு சுவாமி பட்டர் அருளி செய்த வார்த்தை என்னன்னாக்க, அவனை பற்றும் அடியார்கள் நமக்காகவும் தன்னை அழியமாறி அவன் காரியம் செய்வான் என்று நம்பிக்கை இருக்கும் அனைவருக்குமாக செய்த செயல் இது என்றார். இது இட்ஸ் ஜஸ்ட் அ சாம்பிள். இந்திரனுக்காக எம்பெருமான் பண்ணது அவனை நம்பியிருக்கக்கூடிய அடியார்கள் அனைவருக்கும் செய்யக்கூடியவன் எம்பெருமான். இதே தானே சுவாமி பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதியில கொண்டாடுறார். கருமாணியாய் இரத்த கள்வனே உன்னை பிரமாணித்தார் பெற்ற பேரு. அவனை பிரமாணித்தால் என்னன்னாக்க உயர்ந்த பேரு, வீடு பேரு தான் இல்லையா, வேற என்ன கிடைக்கும் அவனை பிரமாணித்தால். அப்போ தன்னை நம்புபவர்களுடைய நம்பிக்கையை ஒருபோதும் வீண் போகாதபடி செய்யக்கூடிய காரியம் இது அனைத்துமே. ஏன்னா இதே எம்பெருமான் தான் இந்திரனுக்காக மட்டுமில்லையே, கிருஷ்ணாவதாரத்திலே அர்ஜுனனுக்காக என்ன காரியங்கள் செய்யறான். அவனே கிருஷ்ண பரமாத்மானுடைய வாக்கே என்ன, நீங்கள் மிகவும் எளிமையானவர்கள், உங்களுக்கு எதை செய்யறதுக்கான சக்தி அசக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதனால உங்களுடைய பொறுப்புகளை வலிமையுடைய என்னிடத்திலே வைத்துவிட்டு நிம்மதியாக இருங்கள், நெஞ்சிலே கையை வைத்து உறங்குங்கள்னு அவனே சொல்றான் கிருஷ்ண பரமாத்மாவே. அதை செய்து காட்டினானா இல்லையா, அர்ஜுனனுக்காகவும் அந்த பாண்டவர்களுக்காகவும் அவன் என்ன செய்யல, தூத்திய சாரத்தியங்கள் செய்தது என்ன என்று அடிக்கின்றே போகலாம். அந்த காலத்துல தூது செல்வது என்பது ரொம்ப நீச்சமான தொழில். அதை செய்தான் எம்பெருமான். தேரோட்டினான், அந்த குதிரை எல்லாத்துக்கும் கொண்டு போய் நீர் காட்டினான் என்று இப்படி எம்பெருமான் எவ்வளவோ செய்து காட்டவில்லையா அர்ஜுனனுக்காக. ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, பாரத்தை தியஜிக்க வேண்டும். எங்கனாக்க அவனுடைய திருவடியிலே. அவனே புகழ் என்று, புகழொன்றல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சொல்லி அவனே புகழ் என்று இருக்கக்கூடிய அடியார்கள் யாராயினும் எம்பெருமான் தன்னை அழியமாறி செய்து அவர்களுக்காக காரியம் செய்வான், அப்பேற்பட்ட உத்தமன் என்று இந்த வார்த்தையை சொல்லி பராசரபட்டர் நமக்கும் நம்பிக்கையை அளிக்கின்றார். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னன்னாக்க, எந்த கவலையும் இல்லாம எம்பெருமானுடைய திருவடி நிழலிலே ஒதுங்க வேண்டியது, உத்தமனான அவனுடைய பேரை பாட வேண்டியது. இதைத்தான் ஆண்டாள் நாச்சியாரும் பூர்வாச்சாரியர்களும் நமக்கு காட்டியிருக்கா. நாளை தினம் அடுத்த பூர்வாச்சாரியர்களின் திருவாய்மொழிகளுடன் சந்திக்கின்றேன். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் வாழி, அருளிச் செயல் வாழி.